கைஸ், இந்த ஒரு வீடியோவில் மிகவும் மோசமான வளர்ப்பு மகன் யார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 கேரக்டர்ஸை நான் இந்த ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் ஏதாவது ஒரு கேரக்டரை மிஸ் பண்ணியிருந்தாலோ கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டாக வந்து அப்லோடு பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் நடித்து 2024 வெளிவந்த கோட் படத்தில் இருக்க ஜீவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். ஏன் நான் இந்த ஒரு கேரக்டருக்கு 4th பிளேஸ் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் வந்து சின்ன வயசில் வந்து காந்தி கூட வளர்ந்துருக்காது. அண்ட் பல வருடங்களுக்கு அப்புறமா காந்தியோட காணாமல் போனால் அவரோட பையன் மாதிரியே இந்த ஒரு கேரக்டர் வந்து அவர்கிட்ட வரும். ஸோ அதனால தான் இந்த ஒரு கேரக்டர் வந்து 4th பிளேஸில் கொடுத்துருக்கேன். சில பல மாதங்கள் மட்டுமே தான் காந்தியோட வீட்டில் இருக்க மாதிரி இந்த ஒரு கேரக்டர் வந்து காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த கேரக்டர் நான் 4th பிளேஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் 3rd பிளேஸில் இருக்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் நடித்து 2014 வெளிவந்த ஜில்லா படத்தில் இருக்க சக்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். ஏன் நான் இந்த ஒரு கேரக்டருக்கு 3rd பிளேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவரோட வளர்ப்பு அப்பாவை தப்பு பண்ண விடாமல் அவரை எதிர்த்து நிற்கும். அவரோட அப்பாவே சக்தி அப்படிங்கிற கேரக்டரை கொல்றதுக்கு பிளான் போட்டிருந்தாலுமே அந்த சக்தி அப்படிங்கிற கேரக்டர் அவங்க அப்பாவை ஒன்றுமே பண்ணியிருந்திருக்காது. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவரோட அப்பாவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா சூர்யா நடித்து 2025 வெளிவந்த ரெட்ரோ படத்தில் வர பாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். சிறப்பான தரமான சம்பவம் நீ பார்ப்பீங்கடா. இந்த கேரக்டர் கொஞ்சம் ஒரு டேஞ்சரான ஒரு கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன் நான் இப்படி இந்த ஒரு கேரக்டர் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவரை வளர்த்த ஒரு அப்பான்னு கூட பார்க்காம அவரோட கையை கூட வெட்ட தயங்கியிருக்காது இந்த ஒரு கேரக்டர். அவரோட அப்பா வந்து ருக்மணியை கொல்ல வந்திருந்தாலுமே இவர் அதை தடுத்திருந்திருக்கலாம். கொஞ்சம் கூட ஒரு நொடி கூட யோசிக்காமல் அவரோட கையை வெட்டியிருந்திருப்பார். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த கேரக்டர் வந்து 2nd பிளேஸில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் 1st பிளேஸில் பார்த்தீங்கன்னா 2025 கமல் சிம்பு நடித்து வெளியான தக் லைஃப் படத்தில் வர அமரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். ஏன் இந்த ஒரு கேரக்டர் 1st பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்த ஒரு அப்பாவை கொல்லக்கூட இந்த ஒரு கேரக்டர் தயங்கியிருக்காது. அண்ட் அவரோட அப்பாவை கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம கழுத்தை பிடிச்சி பல அடி உயரத்துலேருந்து தள்ளியும் விட்டுருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் இந்த ஒரு கேரக்டர் வந்து 1st பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் ரொம்பவே மோசமான ஒரு வளர்ப்பு மகன் யாருன்னு கேட்டிங்கன்னா அமரன் தான். இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.